வணக்கம். என் அன்பிற்கினிய தமிழ்தாய் தொப்புள் கொடி உறவுகளே, இந்த இனிமையான காலை வேளையில் இந்த பதிவினை வெளியிடுகிறேன். நாம் ஆரோக்கியமாக வாழ்வது அரசுக்கும் சரி, அரசை சார்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் சரி எப்போதுமே பிடிக்காதது. ஏனென்றால் குறிப்பாக 2-3 பொருட்களை மட்டும் உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். பதநீர் அருந்தினோம், கள்ளு குடித்தோம், எந்த விதமான வியாதிகளும் வந்ததில்லை. ஆண்மகன் சிங்கம் போல் இருந்தான். அதில் கலப்படம் செய்கிறார்கள், போதைக்காக மருந்து கலக்கிறார்கள் என்று ஒன்றை உருவாக்கி அரசு மூலியமாக சாராயமும் மதுபான கடைகளிலும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளித்து அதை நம்மிடத்தில் விதைத்து குடிக்க வைத்து ஆண்மகன் இன்று மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான். அடுத்தபடியாக உப்பு. நாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை. தூத்துக்குடி என்றாலே முத்து உப்பு. உப்பு இயற்கையாக தண்ணீரிலும் காற்றிலும் கலந்து தயாரிக்கப்படக்கூடியவை. அந்த உப்பை சாப்பிடும்போது நமக்கு எந்த விதமான நோயும் வந்ததில்லை. ஆனால் இவர்கள் அதற்கும் ஒரு முட்டுக்கட்டையாக உப்பை இப்படி சாப்பிடக்கூடாது, நச்சுத்தன்மை இருக்கிறது, அயோடின் கலந்துதான் சாப்பிட வேண்டும் என்று மக்களிடத்தில் விஷம் போல் தெளித்து அதை உருவாக்கி இன்று மூட்டு வலி, கைகால் குடைச்சல், தண்டுவட பிரச்சனை என்பது அதிகமாக அனைவரிடத்திலும் உள்ளது. அதுபோன்று நம் மாநிலத்தில் விளையக்கூடிய தக்காளி, உருளை, கோஸ், சிறுகிழங்கு இது போன்ற வகைகளை, பாவைக்காய், எத்தனையோ சொல்லலாம், அனைத்தையும் நம் மாநிலத்தில் விதைத்து நம் ஏழை எளிய விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் அறிந்து வந்தோம். அதையும் இவர்கள் நம் மாநிலத்தில் விளைவதை வெளி மாநிலங்களுக்கு விற்று விற்பனை செய்துவிட்டு அங்கிருந்து மருந்து தெளித்து ஊசியில் போட்டு உருவாக்கக்கூடிய காய்கறிகளையும் பழ வகைகளையும் கொண்டு வந்து இறக்கி தொலைக்காட்சிகளில் விளம்பரம் செய்து அதை சாப்பிடுங்கள், இதை சாப்பிடுங்கள் என்று நம் மக்களிடத்தில் விஷம் போல் தெளித்தார்கள். விஷம் போல் இல்லை, விஷம்தான் தெளித்தார்கள். நம் மக்களும் ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டு தொலைக்காட்சிகளில் வருவது அனைத்தையுமே நாம் அருந்தினால் நன்றாக வாழ முடியும் என்ற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு மக்கள் அவர்களின் வலையில் வீழ்ந்து விட்டார்கள். இன்று நம் மக்களிடத்தில் ஒட்டுமொத்தமாக பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால் இல்லாத மானிட பிறவியே இல்லை. ஏன் மிருகங்கள் கூட வந்துவிட்டது. அந்த அளவுக்கு இவர்கள் செய்துவிட்டார்கள். என்றுமே இயற்கை நம் வாழ்க்கைக்கு முக்கியம். ஆகையால் இனியும் முட்டாள்களாக வாழாமல் சிந்தித்து செயல்படுங்கள். நம் மாநிலத்தில் விளையக்கூடிய பொருட்களை மட்டும் உபயோகப்படுத்துங்கள். உப்பு, நம் எந்த விதமான கலப்படம் இல்லாத உப்பை பயன்படுத்துங்கள். பதநீர் அருந்துங்கள், கல் குடியுங்கள். உங்கள் உடம்பு, உங்கள் மனது, உங்கள் கண் அத்தனை பாகங்களும் புத்துணர்ச்சியோடு வாழும். அனைவரும் புத்துணர்ச்சியோடு வாழலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.